திமுக எந்த அளவுக்கு கேவலமா போயிடுச்சு அப்படின்னா, மறைந்த மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த முக்கியமான பெரும் தலைவர்களை தங்களுடைய மேடைகள்ல சில பேச்சாளர்கள் வச்சுக்கிட்டு, சில கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு, சில ஊடகவியலாளர்கள் அப்படின்ற போர்வையில சில கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு, இந்த கூலிப்படைகளெல்லாம் கூட்ட சேர்த்து வச்சுக்கிட்டு, மேடை பேச்சாளர்களை வச்சுக்கிட்டு பெரும் தலைவர்களை கொச்சப்படுத்தி இவர்கள் தலைவர்களை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல காமராஜரை பத்தி பேசின சிவா அவர் என்ன சொன்னாரு, காமராஜர் மேல ஒரு அவதூறு தூக்கி வீசிட்டு அது சரி தவறுன்னு விவாதத்துக்கு கூட தயாரா இல்ல. கண்டனங்கள் எழுந்த உடனே இதை பத்தி யாரும் பேசாதீங்க, இதை விவாத பொருள் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு கடந்து போறாரு. நீங்களும் வாய்மூடி மௌனியா இருக்கீங்க, உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் வாய்மூடி மௌனியா கிடக்குது. இன்னைக்கு அதை தொடர்ந்து கருப்பாணியப்பன் ஒரு ஸ்கூல்ல போய் பேசுறாரு. அப்துல் கலாம் பத்தி இந்த மாதிரியான ஒரு அவதூறை தூக்கி வீசிட்டு போறாப்ல. அப்துல் கலாம் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் வந்து பார்க்க மாட்டாரு, வெறும் தனியார் பள்ளி மாணவர்களா போய் பார்ப்பாரு. ஏன் தனியார் பள்ளிகள்ல காசு கொடுத்து கூப்பிட்டு அவர் போய் பார்ப்பாருன்றத சொல்ல வரீங்களா? மற்ற அரசு பள்ளிகளுக்கு அரசு கல்லூரிகளுக்கு அவர் போயினதே இல்லை, அவர் பேசினதே கிடையாதா? தன்னுடைய வாழ்நாள்ல எந்த ஒரு சுயநலமும் இல்லாம நாடு, நாட்டுடைய வளர்ச்சி, இளைஞர்களுடைய வளர்ச்சி, மாணவர்களுடைய வளர்ச்சி, அவர்களை நல்வழிப்படுத்தணும், நெறிமுறைப்படுத்தணும்னு கடைசி மூச்சு அவர் உயிர் பிரிகிற வரைக்கும் மாணவர்கள் மத்தியில பேசிக்கிட்டே உயிர் போச்சு. இந்த மாதிரி ஒரு மரணம் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு, மரணமே பொறாமப்படும் அளவுக்கு ஒரு மரணமா அமைஞ்சு மாணவர்களுக்காக வாழ்ந்து மாணவர்களுக்காக மடிந்த ஒரு தலைவரை இவ்வளவு கொச்சப்படுத்த முடியும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். இந்த ஒரு பதிவுக்கு, இந்த ஒரு காணொளிக்கு நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இது தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் கடும் கண்டனத்துக்குரியது. நீங்க யாரையாவது கால கழுவி நீங்க பிழைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செய்யுங்க. உங்க தலைவர்களை பெருமையா பேசணும் வச்சீங்கன்னா தாராளமா பேசுங்க. அதுக்காக மற்ற தலைவர்களை சிரிமப்படுத்துறத இதோட நிறுத்திக்கங்க. நீங்க பேசி இந்த மாதிரியான ஒரு நெரட்டிவை செட் பண்ணி இதை ஒரு கதையாக்கி நீங்க பேசுறதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ரொம்பவுமே கேவலமான ஒரு விஷயம். நீங்க கேக்குறீங்களா, அரசு பள்ளிகளுக்கே அவர் வரமாட்டேங்கிறாரு, அதனால நான் வரதுனால இந்த அரசு பள்ளியில அப்பப்ப இந்த பாத்ரூம்ல கழுவி கிளீன் பண்ணி வைப்பாங்க, பள்ளி வளாகம்லாம் கிளீனா இருக்கும், அதிகாரிகள் இந்த மாதிரி அடிக்கடி வர்றதுனாலதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ற கேவலம் இருக்குல்ல. ஆட்சியில இருக்கிற நீங்க உங்க ஆட்சியாளர்களை கேள்வி கேட்க துப்பு இல்லாம என்னடா ஆட்சி நடத்துறீங்க, அரசு பள்ளி இவ்வளவு அலங்கோலமா இருக்கு, இந்த மாதிரி கெஸ்ட் வந்தாதான் இந்த அரசு பள்ளிகளுடைய கக்கூஸ் கூட கிளீன் பண்ணுவாங்க அப்படின்னா பாத்ரூம் டூர் போற இந்த துணை முதல்வர் எங்க போனாரு நீங்க கேட்கணுமா இல்லையா? மானஸ்தான் தானே நீங்க தான் மானம் உள்ளவர் ஈனம் உள்ளவர்லாம் பேசுவீங்கல்ல. இப்படி ஒரு ஈனமான பேச்சுகளை பேசுறதுக்கு நீங்க உங்களை வந்து வேற ஏதாவது டேக் வச்சு நீங்க போட்டுக்கலாம். இந்த முன்னாடிலாம் மன்னர்கிட்ட வந்து பெருமையா பேசி அவர்களை புகழ் பாடி பரிசுகள் பெறுவாங்கல்ல புலவர்கள், அந்த மாதிரி புலவர்கள் வேணாம். எனக்கு வந்து நல்லா வருது கோவத்துல, நான் எதுவும் வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுன்னு நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு கொச்சப்படுத்தி, அதாவது நாட்டுடைய குடியரசு தலைவரா இருந்து அந்த குடியரசு மாளிகையில தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சு வெளியேறும் பொழுது தன்னுடைய பெட்டிகளை கூட கழுவி வெளியே தள்ளுங்க, இங்க இருந்து நான் ஒரு தூசை கூட கொண்டு போக கூடாது, எனக்கு சம்பந்தம் இல்லாததுன்னு சொன்னவரு. அப்படிப்பட்டவரு நீங்க சொல்றீங்க அரசு பள்ளிகளை அவர் வரமாட்டார். இங்க இருக்கக்கூடிய நீங்க சொல்றீங்கல்ல, பெரும் எங்களுடைய தலைவர்கள் கலைஞர் இருக்கார், அப்புறம் பெரியார் வந்தார் எல்லாம் சொல்றீங்கல்ல. சரி, கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எத்தனை ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க, தனியார் பள்ளிகள், அவங்க சொத்துக்கு எத்தனை அரசு பள்ளிகள் அவங்க நடத்தலாம். இருக்கிற 35,000 அரசு பள்ளிகளுமே அவங்க குடும்பமே நடத்தலாம். அவ்வளவு நிதி அவங்க கிட்ட இருக்கு. பேர்ல மட்டும் நிதி இல்ல, மொத்த நிதி அவங்க கிட்ட தான் இருக்கு. எல்லா நிதியையும் போட்டு அரசு பள்ளிகள் அவங்களே தத்தெடுத்து நடத்தலாம். தனியார் பள்ளிகள், ஹிந்தி இங்க எதிர்ப்பு அங்க ஆதரவு, இங்க இருமொழி கொள்கை அங்க மும்மொழி கொள்கை, இப்படி ரெட்ட வேடம் போடுறாங்கல்ல திமுக குடும்பம். அந்த குடும்பத்துக்கிட்ட நாக்க புடிங்கிற மாதிரி கேட்பீங்களா? தனியார் பள்ளிகளை இப்படி ஊக்குவிக்கிறீங்களே, தனியார் பள்ளிகளுக்கு சலுகை கொடுக்குறீங்களே, இப்படி அரசுல இருந்துகிட்ட பள்ளியை தனியா நடத்துறீங்களே, திமுக குடும்பமே இது உருப்படுமா? இதுதான் சமூக நீதியான்னு அவங்களை பார்த்து கேள்வி கேட்கிற தைரியம் துப்பு இருக்கு அவங்களுக்கு இல்ல? இங்க வந்துட்டு இவரை கேட்கறீங்க. எத்தனை ஏக்கரா சார் சொத்து வச்சிருந்தாரு, எத்தனை ஏக்கரா நிலம் வச்சிருந்தாரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள், எத்தனை வீடு வாங்கினாரு, எத்தனை பங்களா வாங்கினாரு, எத்தனை ஸ்கூல்ஸ் நடத்தினாரு, எத்தனை பிசினஸ் பண்ணாரு. விட்டுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட தன்னுடைய ஆசிரியர் பணியை தொடர்ந்தவர். மரணிக்கும் போது கூட மாணவர்கள் மத்தியில் சொற்பொழி ஆட்டிக்கிட்டே மரணிச்சாரு. கடைசி வரைக்கும் இந்த மாணவர்களுக்கு ஏதாவது நம்ம கத்துக்கிட்டு ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு போராடிக்கிட்டு இருந்தவர். இந்த இளைஞர் சமுதாயம் தான் அரசியல் மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் நம்பிக்கையா இருந்தவர். அவர் செஞ்ச ஒரே தப்பு, நேரடி அரசியல் அவர் இறங்கல.
இறங்கி இந்த மாணவர்கள் மத்தியில, இந்த அரசியல் இளைஞர்கள் மத்தியில ஒரு நேர்மையான அரசியலை வழிகாட்டி இருந்தாரு அப்படின்னா அவர் பின்னாடி பல கோடி இளைஞர்கள் போயிருப்பாங்க. இந்த நாடு வேற மாதிரியான மாற்று அரசியலை சந்திச்சிருக்கும். அதெல்லாம் செய்யாம போனதுனால இன்னைக்கு நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்பா நீ சட்டை போடணும், அது காரணம் யார் தெரியுமா? திமுக. நீ இவ்வளவு பேசுற அப்படின்னா அதுக்கு சுதந்திரம் கொடுத்தது யார் தெரியுமா? திமுக. நீ இவ்வளவு படிச்சிருக்க அப்படின்னா இவ்வளவு உங்களுக்கு படிப்பை கொடுத்தது யாருன்னா திமுக. எல்லாத்துக்கும் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை முதல்ல நிப்பாட்டுங்க. காமராஜர் கொண்டு வந்த பள்ளி காமராஜர் ஆட்சியில் கொண்டு வந்த பள்ளின்னு சொல்லுவாங்களாம். கலைஞர் ஆட்சியில கொண்டு வந்ததெல்லாம் அரசு கொண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி புகழ பிச்சை எடுக்கக்கூடாது பாஸ். இந்த மாதிரி பிச்சைலாம் எடுக்கக்கூடாது. போய் புகழ் தானா வரணும், மக்களா கொடுக்கணும். நீங்க போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பேர் வேற. அதை பிச்சை கூட சொல்ல முடியாது, அதுக்கும் மேல அது. இப்படி போய் அடுத்தவங்க உழைப்ப, அடுத்தவங்களுடைய சாதனைகளை ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சி அவர்களை சிறுமப்படுத்தி உங்களுடைய தலைவர்களை பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இதை விட ஒரு கேவலமான ஒரு வேலை வேற எதுவுமே கிடையாது. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ நேத்து 27 ஜூலை 2025 10ஆம் ஆண்டு நினைவு நாள் யாருக்கு? டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு. அவருடைய சிலை சென்னையில ஒண்ணு இருக்கு தெரியுமா? அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டினா நீங்க வேற எங்கேயோ போயிருவீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துல அவர் அங்க பணிபுரிந்ததுனால அவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. யார் வச்சது? உங்களுடைய முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் MK ஸ்டாலின் வச்சிருக்காரு. அந்த சிலைக்கு ஒரு மாலை போட துப்பு இருக்கா? ஒரு நினைவு நாளுக்கு நேத்து முழுக்க நாங்க அங்க இருந்தோம். அந்த சிலையை கழுவத்துக்கு ஒரு வக்கு இல்ல. அந்த சிலையை கழுவி ஒரு மாலை போடுறதுக்கு துப்பு இல்ல. இதுவே கலைஞருக்கு அப்படின்னா பேரணியா போவீங்க. மெரினா கடற்கரை சாலை முழுக்க பேரணி போவீங்க. இவரை கண்டுக்க ஒரு நாதி இல்லை. ஏன்? அவர் ஒரு வாக்கு வங்கியா இருந்தாருன்னா இந்நேரம் தூக்கி கொண்டாடி இருப்பீங்களா? இந்த அரசு கண்டுக்க மாட்டீங்க. அவர் ஒரு இஸ்லாமியர் இருந்ததுனால அவரை புறக்கணிக்கிறீங்களா? இதுதான் நீங்க பாக்குற சமூக நீதியா? ஒரு தலைவர் தமிழ்நாட்டில இருந்து ஒரே ஒரு குடியரசுத் தலைவர் இந்த தமிழ்நாட்டுக்கே இந்திய அளவுல பெருமை சேர்த்தவர், உலக அளவுல இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர், மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு போற்றப்படக்கூடியவர். அவருக்கு ஒரு நினைவஞ்சலி செலுத்துறதுக்கு துப்பு இல்லாத ஒரு அரசுல இருந்துகிட்டு நீங்க ஸ்டிக்கர் கேக்குறீங்க. எது? கலைஞர் ஆட்சியில கொண்டு வந்ததுக்கு கலைஞர் பேரை வைக்கணும், காமராஜருக்கு மட்டும் காமராஜர் பேரை வச்சிருக்கீங்களான்னு இதெல்லாம் கேட்கறதுக்கு வெட்கப்படணும். நீங்க எல்லாம் ஒரு டைரக்டர், நீங்க எடுத்த புரட்சி படங்கள்லாம் நாங்க பார்த்திருக்கோம். இங்க வசனம் கதையெல்லாம் எழுதிக்கிட்டு மேடையிலையும் கதை சொல்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து இந்த மாதிரியான அவதூறுகளை அப்துல் கலாம் மேல பூசலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சி பார்த்து கொண்டு சும்மாக இருக்காது அப்படின்றதையும் இந்த பதிவு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் NKR.